மறிக்குழந்தை என்று சொல்லக்கூடிய அநேகமான மலர்களை கொய்து வந்து பன்னீரால் தங்களினுடைய பாதத்தை கழுவி என்னுடைய தூய பட்டால் துடைத்து மலர்கள் அனைத்தையும் வைத்து ஆசி பெறுகிறேன். சுவாமி கணவனை கண்கின்ற தெய்வம் என்ற திருமணி பார்த்து படித்த பிறகு நீ எப்படியெல்லாம் வளமேன்னா எப்படியே வாழணும். பார்வத மகேஸ்வரி சுவாமி என் உடலிலே சரிபாதி உடல் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஆமாங்க என்று இடபாகத்தில் அமர்ந்திருக்கூடிய சக்தி சீரும் சிறப்புடனே என்றும் சுக மாங்கலியத்தில் வாழ்ந்திருப்பி வையகத்தில் கோடிகாலம் வாழ்ந்திருப்பி பார்வதா சக்தி வாழ்வாயாக. உங்கள் ஆசீர்வாதம் என்னுடைய பாக்கியமே பாக்கியம் என்று இடபாகத்தில் அமர்ந்திருப்பாய் சக்தி. ஆசைப்பட்டேன் நாதான். அப்படியாக இருந்தாலும் எத்தனையோ ஆயிரம் வார்த்தைகள் இருக்க தங்களிடம் ஒரு வார்த்தை கேட்கலன்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு வார்த்தை. சரி சுவாமி என்ன வார்த்தை பார்வதா? அந்த புறத்திலே தாதிமானுடன் இருந்த என்னை அதிசீக்கிரமாக சிங்கார கொழு வீட பூமிக்கு அழைத்ததன் காரணம் என்ன? உன்னை ஏன் அழைத்தேன் தெரியுமா? யானை முதல் எருமை கடைசி வரை 84 லட்சம் ஜீவபந்தங்களுக்கும் நான் படியலை குடி கர்த்தா. நான் உலகமெல்லாம் படியலந்து வருகிறேன் மகேஸ்வரி. என்றாவது நீங்க செல்லும் பொழுது நான் வேண்டான்னு சொல்லி இருப்பேனா? என் கொலை ஏன் அண்ணா என் வீட்டுக்காரரு படியலுக்கு போறதும் எங்க போனாலும் சரி ஒரு வார்த்தை போவாதுன்னு நிறுத்தி இருப்பேனா? என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா நீங்க? பார்வத மகேஸ்வரி அதாவது தாராளமா சென்று வரலாம் சார். உமா சக்தி அந்த இடத்திலே இருக்கிறேன். அப்படியா? சென்று வாருங்கள். சென்று வரட்டும். மானிட மக்கள் எல்லாம் ஏங்கி தவித்துக் கொண்டு இருப்பார்கள். சென்று படியிலிருந்து திரும்ப இங்க வாங்க. என்னன்னு தெரியலீங்க. நான் படியிலிருந்து வருகிறேன் பார்வதா. போவீங்க இருங்க. நானும் இன்னைக்கு கேட்கலாம் நாளைக்கு கேட்கலாம்னு என் மனசுல நீங்க இருக்கும் போதெல்லாம் நினைக்கிறது இல்ல. நீங்க வீட்டு விட்டு போன உடனே எனக்கு வந்துருது. என்னது ஞாபகம் வருது. அதனால நானும் இன்னைக்கு கேட்கலாம் நாளைக்கு கேட்கலாம்னு மனசுல போட்டு வச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. சந்தேகமா? ஆமாங்க. இவ்வளவு காலம் என்னோட வாழ்கிறா சக்தி. என் இடபாகத்தில் அமர்ந்திருக்கூடிய பார்வதா என் உடலிலே சரிபாதி உடல் கொடுத்திருக்கிறேன். இன்று சந்தேகம் என்று கேட்கிறாய். என்ன சந்தேகம் சக்தி? என் ஒரே சந்தேகம் தான். அப்படியா? போய்கிட்டே இருக்கலாம். அந்த சந்தேகத்தை சொல்லிவிட்டு நான் சொல்லிவிட்டு உடனே அப்படியா? ஆகட்டும் சுவாமி.
தெய்வம் யாரு சொல்லிட்டு கிளம்புங்க. மகேஸ்வரி, என்ன நல்லா தான் இருந்தாரு, திடீர்னு சிரிக்கிறாரு. யாராவது வந்திருக்குமா? 47 ஜென்மமாய் என்னுடைய வாழ்ந்தோம். உலகத்தில் முதல் கடவுள் யார் என்று தெரியாதையே வாழ்கிறாய சக்தி. அதைத்தான் கேட்கறேங்க. மகேஸ்வரி, உலகிலே முதல் கடவுள் யார் தெரியுமா? யாருங்க? அடி உலகத்தில் முதல் தெய்வம் பார்வதா, உலகிலே முதல் கடவுள் இந்த உத்தமன் பரம கடவுளே. என்ன தவிர இந்த அண்டமுகத்தில் யாருமே இருக்க முடியாது பார்வதா. உலகத்துல நீங்க தான் முதல் கடவுளா? சக்தி, ஆயா ஏய் அக்கா பாருடி அம்மா, ஏய் எந்திரிச்சு கேளுங்கடி மேல. ஐயோ, எங்க வீட்டுக்காரர் தான் முதல் தெய்வமாமா. இவ்வளவு நாள் இது தெரியாத பொழச்சுன்னு நான் ஒரு துப்பத்தம் உண்ட. என் பொழப்பு சொன்னால வெறும் பொழப்பால போயிருக்குது. இந்த உலகத்துல சாமி நீங்க தான் முதல் தெய்வம். என்ன சந்தேகம்? உலகிலே முதல் கடவுள் இந்த உத்தமன் பரம கடவுள். என்ன தவிர யாருமே இருக்க முடியாது பார்வதா. நானே கடவுள், நானே தெய்வம். சரி, சென்று வரட்டுமா? ஆகட்டும் சக்தி. இங்க வாங்க, இங்க வாங்க. வேணுங்க சக்தி, எனக்கு இன்னொன்னு வந்துருச்சுங்க. என்ன சக்தி? அது சொல்லி ஓட்டு நீங்க ஓனீங்களா? ஓன உடனே எனக்கு இன்னொன்னு வந்துருச்சுங்க. என்ன பார்வதா? ஏனுங்க, எனக்கு திரும்ப ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்? இன்னென்ன சந்தேகம்? சந்தேகம் சூரியன் உலகத்துல முதல் தெய்வம் எங்க வீட்டுக்காரன்ட்டாரு. எல்லாரும் தூங்கி எந்திரிச்சோன்னே சூரியனை பார்த்து தான் முத கையெடுக்கிறோம். நைட்டு சந்திரனை பார்த்து கும்பிடுறோம். அதனால அந்த சந்திரன் யாரு, சூரியன் யாரு? சந்திரன் என்பது யார்? இரவிலே ஒளி தரக்கூடிய சந்திர பகவான் யாரு? சூரியன் என்பது யார் என்று கேட்கிறேன். இதை சொல்லிவிட்டு நான் உடனே படியில போடலாம். தாராளமாக பொறுப்படும். சரி,
சந்திரன் சூரியன் என்பதெல்லாம் இந்த சிவபெருமானை உடைய 2 கண்ணீர் தான். சந்திரன் என்பது இடது நேத்திரம், சூரியன் என்பது வலது கண். இதுல என்ன சந்தேகம்? என்னாடியாயா ஆச்சரியமா இருக்குது. சந்திரன் இடது நேத்திரம், சூரியன் என்பது வலது கண். சந்திரன் இடது கண்ணா, சூரியன் வலது கண்ணா? ஆமா, சந்திர சூரியன் 2 உங்களோட கண்ணா? உண்மைதான். சிவபெருமானுடைய நேத்திரமே தான் சக்தி. இதுல என்ன சந்தேகம்? சாமி, நான் சென்று வரட்டுமா? இன்னும் ஒண்ணு சொல்லிட்டு போறேன். ஐயோ, விரல் அடிச்சு விடாது. ஒண்ணே என்ன சந்தேகம்? எனக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? 1க்கு போனா 2க்கு சேர்ந்து வருது. நானு கேட்க கூடாதுன்ட்டே இருக்கிற திடீர்னு வந்துருது. திடீர்னு வருது. பார்வதா மகேஸ்வரி, இன்னும் சந்தேகம்? சதாகாயம் என்பது யாரு? முதல் தெய்வம் நீங்க, சந்திர சூரியன் 2 உங்க கண்ணு. அப்ப இந்த பூமிங்கிறது யாரு? மேல இருக்கிற ஆகாயங்கிறது யாரு? அப்படியா? ஆகாயம் என்பது யாரு? பூமி என்பது யாரு? ஆமாங்க. கண்ணிலாது என்பதெல்லாம் ஆகாயங்கிறது நீங்க, பூமிங்கிறது நான். அன்னை என்பது நாம் இருவரும் சேர்ந்ததுதான் இந்த உலகம். அன்னை என்பது நான், இந்த பிள்ளம் என்பது அண்ணன் ஒரு பாக்கியம் செய்தவள் நான். போல் பாக்கியசாலி யாராவது இருக்க முடியுமா? சரி சக்தி, ஏங்க இவ்வளவுதான் சந்தேகம்? அவசரமா நான் சென்று வரட்டுமா? அவசரமா சக்தி, கொஞ்சம் போறதுக்கு என்ன 10 கேள்விதான். அப்படியா? சொல்லிட்டா போலாம். என்ன ரெடியா வண்டி இருக்குது, ஏறிக்கிட்டு போயிருங்க. சாமி 10க்கு மட்டும் பதில். என்ன பதில்? 1 என்றால் என்ன? 1 என்ற உலகம். 2 என்றால் 2 கண்கள். 3 என்றால் 3 தேவர்கள். 4 என்றால் 4 திசைகள். 5 என்றால் 5 பஞ்சபூதங்கள். 6 என்றால் மகனாய சுப்பிரமணிக்கு 6 முகம். 7 என்றால் 7 சப்த கன்னிகள். 8 என்றால் 8 திக்குகள். 9 என்றால் 9 நவகிரகங்கள். 10 என்றால் தென்னிலங்கி ஆலக்குடி ராமேஸ்வரனுக்கு சிறப்பு 10. பகவானுடைய அவதாரங்கள் 10. பகவான்னா யாருங்க? கண்ணன் என் மைத்தனுடைய அவதாரம் 10. எங்க அண்ணன் இல்ல.
ஏங்க ஆ, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன சக்தி? உலகத்துல முதல் தெய்வம் நீங்க தானீங்க. ஆமா. உங்களை விடவே பெரியவர் இருக்கிறார் ஒருத்தர். அடி வெக்கங்கட்ட பார்வதா, என்ன விட உலகில முதல்கள் இருக்காங்களா? யாருன்னு கேக்குறீங்களா? நான் சொல்ல முடியுமா? எங்க அண்ணன் தான். சக்தி யாரு? எங்க அண்ணன். உங்க அண்ணனா? யாரு? இந்த மாயக்கண்ணனா? ஆமா, இப்ப சொன்னீங்கல்ல 10 அவதாரம் எடுத்திருக்கிறாரு உங்க அண்ணன் அப்படின்னு. அப்ப 10 அவதாரம் எடுத்து எங்க அண்ணன் பெருசா இல்ல நீங்க பெருசா? எங்க அண்ணன் தான் பெருசு. அடி வெக்கங்கட்ட பார்வதா, அடி வெக்கமில்லை, நானும் உனக்கு இனமில்லை. அடி உங்க அண்ணனை போய் முதல் கடன் சொல்றீங்க. எனக்கு எதுவுமே இல்ல, இருந்தாலும் எங்க அண்ணன் தான் பெருசு. எங்க அண்ணன் தான் பெருசு. உங்க அண்ணன் பெரியதுன்னு சொல்றல்ல, உங்க அண்ணன் செய்த கடவுள்னு சொல்றல்ல, உங்க அண்ணன் செய்த ஓய்கிட்ட சொல்றீங்க. எங்க அண்ணன் கடுகளவு சொல்லுங்க பாக்க. அடி மறுமுறை கெட்டவண்டி மாமியார கண்டவண்டி மாமியார கண்டவண்டி. போங்க, நேராவது போங்க. அதெல்லாம் லேட்டா இருந்துக்கலாம். ஏங்க இப்ப நீங்க போங்க. அல்ல ஓய்கிட்ட சொல்றேன் கேளுடி. சக்தி, உங்க அண்ணன் தான் கடவுள் சொன்னல, உங்க அண்ணன் சேர்த்து ஓய்கிட்ட சொல்றேன் கேளு. என்ன பண்ணிட்டாரு? அடி என்னங்க என்ன அப்படி பண்ணிட்டாரு? சொல்றேன் கேளுடி. மறுமுறை கெட்டவன், மத்தால் அடிபட்டவன், மாமியால மச்சா நேரத்துல மாமியால பெண்டாண்டவன், மடையின் இடையின் மரக்கோல் பிடித்தவன், பச்ச பண்ண திருடி பாசாக்கிற மோரையே, கோழி குஞ்சு திருடி புறமாடி பையே, இடையே மத்தால் அடிபட்டவன், மாமியால பெண்டாண்டவன், அந்த மடையின போய் நீ கடவுள்னு சொல்லலாமோ? கேக்குறேன். நல்லா இருக்குதான்னு கேக்குறேன். இல்ல இப்படி எங்க அப்பா மூட்ட கேவலம் பேசி நீங்க மேல ஏறலாம்னு பாக்குறீங்க. நீங்க பண்ணாத தப்பு என்னங்க அண்ணன் பண்ணி விட்டா? ஓகேன்னு சொல்லிட்டா நானு. அப்படி கேட்காத கேள்வி கேட்டு விடுவேன். இன்னும் தெரியும் போனா போகுது பிரசன்னு அதுக்கும் மரியாதை கொடுத்து இதுல வச்சுக்கிட்டு மானத்தை அப்படியே கப்பல் ஏத்தி என்ன மகன் கத்து நிறுத்தி விட்டு வந்துருவேன். நான் ஆயத்த பாரு, நான் நல்லா இருக்குது உன் நியாயம். சொல்ல முடியுமா? என்ன பத்தி என்ன சொல்வ நீ? என்ன குற்றம் செய்து சொல்லி பார்க்கலாம். உன் வருஷம் தெரியாது. சொல்லி பார்க்கலாம். ஒண்ணு தெரியாது. என்ன குற்றம் செய்த? ஏன் மாப்பிள ஒண்ணு தெரியாதுங்கிறியா? சொல்றேன். எடுப்பது அன்னகாவலி, இது படிப்பது சத்தங்காவலி. பாக்கிட்டு எல்லாம் காட்டு மூந்து முறையும் காட்டு. நான் கடவுளை, நான் சாமி, நான் தான் பாடி எழுதுறது காட்டு முறைய. அன்னகாவடி எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா சோறு ஒரு உனக்கி எடுத்து வச்சுக்கிறான் முதுகுல. இந்த மானங்கட்ட மாப்பளை என் ஆமா பாபா, நீ அளந்தாங்க கொட்டனது போதும். அப்படி மூடிக்கிட்டு நில்லு. உனக்கி எடுத்து தோல் மேல வச்சுக்கிட்டு உரி கட்டிக்கிறது.
முன்னாடி ஒரு ஊரி பின்னாடி ஒரு ஊரி சோறு இருந்தா இதுல போடுங்க சாறு இருந்தா இதுல ஊத்துங்க அப்படின்னு வீட்டுக்கு அண்ணன் காவடி எடுத்து பிச்சை எடுத்துக்கிட்டு கஞ்சாவை போட்டு கஞ்சாவை குடிச்சுக்கிட்டு சாவடி சத்திரம் கண்ட பக்கம் பஸ் ஸ்டாண்ட் படுத்துக்கிட்டு தெரியல ஓகே வேக்கம் கட்டு நீ எல்லாம் எங்க அண்ணனை பத்தி கேவலம் பேசுறது என்ன ஓக்கியம் இருக்கு என்ன தகுதி தராதம் இருக்குது எங்க அண்ணனை பத்தி ஏதாவது பேசிவிட்டேன் நடக்கிறதே வேறையா போயிடும் அதே சிவனுடைய திருவிளையாடல் நல்லா இருக்குது நீங்க செஞ்சா திருவிளையாடணும் எங்க அண்ணன் செஞ்சா கேவலமா அடியே சத்தி என்னென்ன கஞ்சா போட்டுட்டு சத்திரம் சாவடியாக எடுப்பது அண்ணன் சாவடி படுப்பது சத்திரம் சாவடி இப்படி சொல்லிட்டல்ல பிச்சைக்காரே பிச்சைக்காரன தெரியுமா அடி மார்கழி மாதம் கண்டா தெரியும் சங்கு சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு ஊதிட்டு ஒரே காட்டுல காய் எதிர்கொள்றதுல ஒரு வீட்டுல ஒரு காய் இருந்தா சரி எல்லாம் தோணா பயில எடுத்து போயிட்டு இப்படி திருட்டு வந்துடுறான் ஒண்ணு வெக்கங்கட்டவள மானங்கட்டவள இதை விட காலம் செய்யலையா ஓச்சிது இல்ல ஓச்சியும் சத்தி என்னடி என்னங்கிறேன் இப்படியே பேசி எடுத்தீங்கன்னா நடக்கிறதே வேறையா போயிடும் யாரு எங்க அண்ணன் தான் பெருசு சக்தியா பெரிது சக்தியா பெரிது ஒரு போல முடியாது இந்த சக்தி இல்லைன்னா அந்த சிவனே இல்லை சக்தி இல்லை சக்தி இல்லை சிவன் இல்லை ஆணுக்கு பெண் நடக்கும் இந்த பெண்ணுக்கு அந்த ஆண் நடக்கும் அதே சிவபெருமானே இந்த சக்தியினுடைய அமிசையால் பிறந்தவனே உன்னையே படைத்தவள் நான் சக்தி என்னுடைய படைப்பால் பிறந்தவன் இதுக்கு மேல ஒரு மரியாதை இல்லை என்ன செய்கிறேன் கணவனை எதுக்கு துணிந்து விட்டானி மரியாதை இல்லாத பேசி விட்டானி இதுக்கு மேல உனக்கு சாபம் கொடுக்கிறேன் சாபம் ஆமா என்ன சாபம் அடியா சக்தி இந்த சிவனை எதிர்த்து நீ பேசுறதுனால் என்ன பிரிந்து ஓராண்டு காலம் ஒருவரிடம் மலையாள தேசத்தில் ஜக்கமலா போய் பிரிந்து வா எப்பொழுது என்னுடைய இடபாகத்தில் இருந்து ஓராண்டு காலம் பிரிந்து மலையாள தேசத்தில ஜக்காதேவியா போன சாபம் கொடுத்தீங்களோ தங்களை விட்டு பிரிந்த ஓராண்டு காலம் பக்தர்கள் சித்தர்கள் யார் வந்து தங்களிடம் வரம் கேட்டாலோ வரம் மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த வரம் பலிப்பதற்கு உண்டான சக்தி என்னிடம் இருக்கிறது பார்க்கலாம் அப்ப சக்தி இல்லாத வரம் சிவன் ஒன்றும் செய்ய முடியாது வெறும் வரம் மட்டும்தான் கொடுக்கணும் வரம் பலிப்பதற்கு உண்டான சக்தி என்கிட்ட தான் வரணும் சரி பார்க்கலாம் நீங்கள் கொடுக்கின்ற வரம் பலிக்காத போகட்டும் பிடிக்கிற சாபம்